ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காயான்ற சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் உருவாக்கலாம். ஓகே, அது பெரிய பெரிய மவுண்டன் அந்தமாரி உருவாக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். புதுசாக நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம காயா சாஃப்ட்வேருக்குள்ளே தான் இருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். ஓகே, நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்தமாரி தான் வரும், காட்டும். ஓகே, இதோட ஆப்ஷன்லாம் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகே, இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மவுஸு வீல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நவரும், இப்படி வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டூல் இருக்குது பாருங்கள். டூலில் போய் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக கீழே வந்து டூல் பாக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். டூல் பாக்ஸுன்றது வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆல்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இங்கே செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. NVIDIA கொடுத்துட்டு கீழே அக்செப்ட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷன் தான் இது. பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் இது. நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அதே நமக்கு போதும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ப்ரிவியூ இப்படி தான் இருக்கும். நமக்கு நார்மல் சாஃப்ட்வேரில் இருக்க மாரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா உங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சும்மா ஒரு மவுண்டன் மாரி உருவாக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கெனான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். CANYON. ஓகே, கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கு பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே, இங்கே வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணால் தான் மூவ் ஆகும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணால் மூவ் ஆகாது. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இருங்க, லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, இது நமக்கு வந்துடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாறை மாரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுனா, ஆல்ட்டு பிடிச்சி இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அப்படியே நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். சின்ன ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை இந்தமாரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எரோஷன்ன்ற நோடை நம்ம ஒர்க் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே போடுங்க. OSION எரோஷன் 2ன்னு இருக்குது பாருங்கள். எரோஷன் 2 தான் நமக்கு வேணும். ஓகே, 2வை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அவுட் இருக்குது பாருங்கள். அவுட்லேருந்து இன்னுக்கு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, கனெக்ட் பண்ண இது என்ன பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அதை லைட்டாக அமுக்கிடுச்சு இந்த இடத்தை. ஓகேங்களா? லைட்டாக ஒரு பள்ளம் மாரி ஆக்கிடுச்சு. இப்போ இதோட கண்ட்ரோல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஜென்ரல் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் இங்கே வந்து அப்படியே நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையானுமே இது எல்லாமே உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்போட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஃபுல்லாகவே. கீழே வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இங்கே ஏன்னா இதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்க்கே போய்ட்டு நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் டைப் இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, டெலிட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டு நம்ம இதில் கிளாசிக், அதுக்கப்புறம் நிறையா இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் போத்து ஸ்டாண்டர்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இங்கே ஸ்டார்டட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு மேப்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கிளாசிக்கு இங்கே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூப்பராக. ஓகே, இங்கே வச்சுட்டு இங்கே கூட நீங்கள் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஓகே, நான் மறுபடியும் அந்த நோடை நான் ஆன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அவுட்லேருந்து இன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மாற்றி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அதேமாரி தான் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஒரு 2.2 2.5 2.6.98ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க. அது எதுவும் நான் அட்ஜஸ்ட் பண்ணல. ஷேப் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷேப் ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை இருந்தால் ரிவர் இருக்கும் இல்லையா, ரிவர் அப்படியே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரிவர். ஓகே, ரிவர் வந்துடுச்சிங்களா? அதேமாரி தான் இங்கே நமக்கு அவுட்லேருந்து இன்னில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து பேசிக்காக நமக்கு வந்து ரிவர் வந்து இப்படி தான் இருக்கும்.
இதில் வர ரிவர். ஓகேங்களா, இதான் கரெக்டாக அந்த ரிவர் ஃபார்மாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னா, க்ராம்பல்னு சொல்லிட்டு ஒரு பைக்கினை இது பண்ணுவோம். க்ராம்பல் CRUMBLE போட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதேமாரி தான் அவுட்லேருந்து இன் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, அவுட்லேருந்து இன் மாற்றியாச்சு. ஓகே ஓகே, அது வந்து மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஷார்ட் மேப் அதை நம்ம உள்ளே பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் மேப். ஓகே ஓகே, நமக்கு அப்படியே வந்துடுச்சு. அப்படியே லைட்டாக நோடை நவுத்திக்கலாம். ஓகே, ஷார்ட் மேப் கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி தான் அவுட்லேருந்து இன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேப்போட எல்லாம் கலர் நம்ம சேட்டலைட் இமேஜ் வச்சு உங்களுக்கு அங்கே ஃபுல்லாகவே காட்டும். உங்களுக்கு சேட்டலைட் இமேஜ் தான் இது சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த மாடல் வேணுமோ நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம். இது வேணுமோ, உதாரணத்துக்கு இது 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 உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாற்றிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக. ஓகே, நான் வந்து 2 எடுத்திருக்கேன். நான் வந்து 2 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த இது உங்களுக்கு யூஸ் வேணுமோ. ஓகே, இப்போ நம்ம நேரம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கலர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணால் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். எக்ஸ்டி ஸ்ட்ரக்சர் பேஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், இந்த அவுட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அவுட் எடுத்து இந்த இன்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பேஸ் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த மேப் மாரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா, அது இங்கே பாருங்கள், மேலே இருக்கு பாருங்கள், ரைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாயிலு, ஃப்ளோ எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே. இப்போ இது என்ன பண்ணலான்னா, நம்ம டேரெக்டாக ஷார்ட் மேப் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம அந்த ப்ரிவியூவை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ப்ரிவியூவை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்ட்ரக்சர் மறுபடியும் ஸ்ட்ரக்சர் பேஸை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அந்த இப்போ நம்ம சாயில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும். எந்த அளவுக்கு அந்த சாயில் நம்ம உள்ளே ஏற்றுறோன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஓகே, எனக்கு இது போதும். ஸ்லோப் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், ஸ்லாப் கொஞ்சம். ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரிவர் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ரிவர் ஒரு மறுபடியும் ஒரு ஷார்ட் மேப்பை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் மேப் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ப்ளூ கலராக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க, ப்ரிவியூ வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் ஒரு ப்ளூ கலரில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இருக்க ஷார்ட் மேப்பை. மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம அவுட் எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த 2 அவுட் இருக்குது பாருங்கள் ஷார்ட் மேப்ஸில், அதில் வந்து நம்ம வந்து 2 அவுட்டையும் வந்து நம்ம ஒன்றா மெர்ஜ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஓகே, இது ஓப்பன் ஆகிட்டோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ டேரெக்டாக நம்ம இதுக்கு வருவோம், ரிவருக்கு வருவோம். ரிவருக்கு வந்துட்டு நமக்கு வந்து எஃப்எக்ஸ் மேப்னு வரும். எஃப்எக்ஸ் மேப் எஃப்எக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஓகே, அப்படியே டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நம்மளோட டெப்த்து இருக்குது பாருங்கள், டெப்த் அப்படியே நம்ம டெப்த்தை லைட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெப்த்தை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எஃப்எக்ஸ்லேருந்து இந்த அவுட்லேருந்து எடுத்து டேரெக்டாக நம்ம கீழே நம்ம ஃபஸ்ட்டு இது இருக்குங்களா இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டேரெக்டாக இங்கேருந்து டெப்த்துலேருந்து எஃப்எக்ஸ் போய் லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து கீழே ஒரு டாட் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஹைட் மேப்பை நம்ம சூஸ் பண்ணணும்.
ஓகே, ஹைட் மேப் இருக்குங்களா, ஹைட் மேப்பு எடுத்துகிட்டு நோடு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அவுட்டு அதேமாரி தான் அவுட்டை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நோடில் இங்கே கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, நோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒயிட் கலரில் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே டேரெக்டாக இருந்துட்டு அதேமாரி தான் இந்த அவுட்டையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, மெர்ஜ் பண்ணிட்டோன்னே இங்கே நமக்கு இந்த ப்ரிவ்யூ வந்து வந்துடும். அதேமாரி அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா, உங்களுக்கு வந்து இப்போ நம்ம எதுக்காக அது பண்ணோன்னா இந்த ரெண்டு இது வந்து சாண்டு ஒன்று வந்து ப்ளூ கலரில் நம்ம கிளிக் பண்ணோம். சாண்டு வாட்டர் கூட வச்சுக்கோங்க. அந்த இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த நோடெலாம் கனெக்ட் பண்ணோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஹைட் மேப்பில் போயிட்டு இப்போ ஹைட் மேப்பில் கொஞ்சம் ரொம்ப ப்ளூவிஷ் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, ஸ்ப்ரெட்டாக இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணால் வருது. ஓகே, இங்கே இதை போயிட்டு லாஸ்ட் ப்ரிவியூ வந்து நம்ம லாக் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் எஃப் கொடுத்தாலே லாக் ஆகிடும். லாக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ரிவர் எப்படி இருந்தாலும் அந்த எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி ப்ளூவாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம இது அன்ரியல் இன்ஜின் இல்லை பிளெண்டரில் போட்டு கூட நம்ம இதை கொஞ்சம் ரியலாக மாற்றலாம். கொஞ்சம் நமக்கு டீட்டெயில் ஒர்க்காக இருக்கும் இதெல்லாம். ஓகே, ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எஃப்எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஃப்எக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு யூக்கலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவரோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பார்த்தானா தெரியும் நம்ம ரிவரோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஃபுல்லாக இங்கே இந்த லைன்ஸ் ப்ளூவாக வந்துடும். இது ஆஃப் பண்ணால் இருக்காது, இது ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு. நான் இன்னும் கூட அந்த ஹைட்டை வந்து குறைச்சிக்கிறேன். ஓகே, எனக்கு இது கரெக்டாக இருக்குது. லைட்டாக மல்டிபிள் வந்து கொஞ்சம் 10 கூட வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே நமக்கு ஒரு பேசிக்கான மேப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதிலே இன்னொன்று இருக்குது. நம்ம வந்து ரெண்டர் செக்ஷன் இருக்குங்க இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1Kன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். 1K அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சுவல் ப்ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ நான் 2Kயில் பார்க்குறேன். கொஞ்சம் நம்ம கீழே லோட் ஆகுது. ஆக்சுவல் 2K இது வந்து 1K ப்ரிவ்யூ வந்து 2K ப்ரிவ்யூ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. இதுதான் 2K ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா இதுதான் 2K ப்ரிவ்யூ. இதிலே இன்னும் 4K இருக்குது. 4K ப்ரிவ்யூனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக டீட்டெயிலாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு 1Kவே போதும். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட அன்ரியல் இன்ஜினும் பிளெண்டரும் வந்து நம்ம டேரெக்டாக இந்த இதை மட்டும் போட போகிறதில்ல. மேலே வந்து நம்ம ஏகப்பட்ட மெட்டீரியல் வந்து நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணுவோம். அதனால் நமக்கு நார்மலாக 1Kவே போதும். ஓகே, நீங்கள் சில பேர் வந்து எனக்கு இதுதான் வேணுன்ற மாரி இல்லை ரெடி பண்ணுவீங்களே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4K போயிடலாம். வந்துடுச்சு நம்ம 4K பார்த்திங்கன்னா இதுதான் 4K இமேஜ் குவாலிட்டி. இதுக்கும் ரொம்ப டிஃபராக இருக்கும். கொஞ்சம் இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுதுல்ல, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்னென்னா இந்த க்ரும்பல்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நம்ம நோடை ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் இதை இங்கே வச்சுட்டு அப்படியே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. சாரி, ஓகே எக்ஸ்போர்ட் நமக்கு ஒன்று வேணும். எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்போர்ட் இங்கே வச்சுட்டு இந்த அவுட் இருக்குது பாருங்கள், அவுட் எடுத்து எக்ஸ்போர்ட்டில் இன்னில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெஷர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெஷர் ஓகேங்களா, மெஷரையும் எடுத்து நீங்கள் லைனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது 2 தான் நமக்கு வேணும், தேவைப்படும்.
எக்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள். எக்ஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இங்கே எக்ஸ்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே காட்டும். எக்ஸ்போர்ட் நம்ம தனி ஒரு வீடியோவே பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஹை குவாலிட்டியாக நம்ம நல்லா பண்ணலாம் சூப்பராக. ஓகே, எக்ஸ்போர்ட்டு மெசேஜ் நான் சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ராஜெக்ட்னு இருக்குது பாருங்கள். ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பில்ட் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன். இப்போ நான் ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் வந்து எனக்கு வந்து 1K அதுக்கப்புறம் 512 தான் நமக்கு இதாகும், எக்ஸ்போர்ட் ஆகும். 1Kனா உங்களுக்கு உங்கள் ப்ரீமியம் வெர்ஷன்னா 2K 4K 8Kன்ற மாரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். 1Kவே நமக்கு போதும், அதே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பில்டுன்னு இருக்கு பாருங்கள். பில்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகணும் கொண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து மறுபடியும் டூல் போயிட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு பில்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா டேரெக்டாக உங்கள் எந்த ஃபோல்டரில் போட்டிங்களோ அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் சேவ் பண்ணலான்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்திங்கனாலே உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் சும்மா ஒரு எம்முன்னு போட்டு சேவ் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சுன்னு எம்முன்னு டைல் போட்டு சேவ் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் இங்கேயே சேவ் கொடுத்துக்கலாம், பண்ண சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி நம்ம காயாவை யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம எல்லாமே பார்த்தோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அன்ரியல் இன்ஜின்லேயும் பிளெண்டர்லேயும் இந்த லேண்ட்ஸ்கேப்பை இம்போர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறன்றதை வந்து பார்க்கலாம். கேமிங் விளாட்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் அனிமே ரெடி பண்ணுவாங்கள்ல, அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம காயான்றது வந்து தமிழில் நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோவே போடுறேன் தமிழில், வேறு யாரும் போடலை. நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து சும்மா எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே ஜாலியாக பார்க்கலாம். ஓகே, நம்ம புதுசாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.